அவர் இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அரசியல் களத்தை வந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து அவர் பெனிட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்பப்பெல்லாம் பேசணுமோ அங்கங்கே அதை பேசுகிறார். சும்மா வந்து மேம்போக்கா எல்லா இடத்துலையும் டெய்லி ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குற ஒரு அறிவாளி மாதிரியோ இல்லை போகிற இடத்துக்குலாம் மைக்கு தூக்கிட்டு போகிற ஒரு அறிவாளி மாதிரியோ இல்லை. அவர் என்னைக்கு எங்கே பேசணுங்கிறோ அதை ஹோலிஸ்டிக்காக அட்ரஸ் பண்ணுறாரு. இதை தான் நான் ஆரம்பத்துன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியுது, அவர் அக்கௌண்ட் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் என்னைக்கு தீர்வு கொடுக்க முடியும் அவர் சொல்கிறது அன்றைக்கி அங்கே செய்வாருன்னு நான் சொல்கிறதோட நம்பிக்கை இதுதான். எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு, அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல பதில் கொடுக்க வேண்டிய மத்தியில் அது பதிலாக கொடுக்குறாரு அப்படின்றது தான். ஸோ சனிக்கிழமை ஏன் வர்றாரு அவன் சொல்லிட்டார். அவரோட நான் ஒன்றும் அழகாக அந்த பதில் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சா? அதை தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். மக்களுக்காக, மக்கள் கன்வீனியன்ஸ்க்காக வராரு. ஏதோ நம்ம மக்களை காசு கொடுக்குறோம், காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் என்ன இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்காங்களோ மக்கள் நீங்கள் கூட்டம் நடத்திக்கலாம். மக்களுக்கு தன்னெழுச்சியாக வரும்போது அவங்க டிஸ்டர்ப் ஆகிடாமல், டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகிடாமல், யாரோட வேலையும் பழப்பும் கெடாமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு தலைவன் இப்படி யோசிக்கிறது, அவங்களுடைய பாதுகாப்பும் கன்வீனியன்ஸும் யோசிக்கிறது பரவாயில்ல, அது நல்ல விஷயம்தான்.